இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வாழ்க நலமுடன். வைத்தியன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சித்ராவின் அன்பான ஆரோக்கியமான வணக்கங்கள். கைவலி, கால்வலி, முதுகுவலி, மூட்டுவலி, கழுத்து வலி இப்படி நம்மளுடைய மாறிப்போன உணவு முறையால ஏகப்பட்ட வலியோட வாழ்ந்துட்டு இருக்கிற நாம யாராவது நிவாரணம் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. அதாவது இந்த வலிகள்லாம் வரத்துக்கு மூல காரணம் இந்த எலும்புகள் பலம் குறைந்து போகுதுதான். எலும்புகளை பலப்படுத்துவதற்கான குறிப்புகள் தான் இன்னைக்கு வைத்தியன் உங்களுக்கு சொல்ல போறாரு. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எலும்புகள் அப்படிங்கிறதும் உயிருள்ள திசுக்கள் தான். இதுக்குள்ளேயும் நரம்புகள், இரத்த நாளங்கள், முக்கியமாக இரத்த அணுக்களை உற்பத்தி செய்யும் மஜ்ஜை போன்றவை உள்ளன. பழைய செல்கள் நீக்கப்படுவது, புதிய செல்கள் உருவாவது அப்படின்னு ஒரு சர்க்கிள் இந்த எலும்புகளை நடந்துக்கிட்டே இருக்கும். சரி, எலும்புகள் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கால்சியம் நிறைந்த உணவுகள், சூரிய ஒளி, எடை தூக்கும் உடற்பயிற்சிகள் இதெல்லாம் கட்டாயம் தேவை. சீ ஃபுட்ஸில் சின்ன எலும்புகளை கொண்ட மீன்களான நெத்திலி மற்றும் மத்தி, சங்கரா, வஞ்சிரம், கெளுத்தி இந்த மீன்கள்லாம் நம்ம எலும்புக்கு பலம் கூட்டும். நெத்திலி போன்ற சிறிய மீன்களை அதோட எலும்போடவே சாப்பிடுங்க. நம்ம தினம் சாப்பிட்ற இந்த கொத்தமல்லி தழை, புதினா, கருவேப்பிலை இதில் கூட கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. முள்ளங்கிக்கீரை, ப்ரொக்கோலி, பசலைக்கீரை இது எல்லாமே கால்சியம் சத்து நிறைந்தவை தான். இந்த ராகி கஞ்சி, பாலில் வேக வைத்த ஓட்ஸ் இதெல்லாம் கால்சியம் சத்து அப்படி நமக்கு அள்ளி தருது. இதெல்லாம் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அப்புறம் சோயா, பாலில் தயாரான சோயா பன்னீர், அதாவது டோஃபுன்னு சொல்லுவாங்கள்ல, இதுலேயும் கால்சியம் சத்து கூடவே ஐசோஃப்ளவன்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால எலும்போட அடர்த்தியை கூட்ட உதவும். இந்த பட்டாணி கடலையில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது கால்சியம் சத்தை நம்ம உடல் இழக்காமல் இருக்க உதவுது. அதனால் இதையும் நிறைய சாப்பிடுங்க. இப்போ ஸ்நாக்ஸ்ன்னு சொன்னாலே முறுக்கு, சிப்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்றோம். பட் இதை அவாய்ட் பண்ணிவிட்டு பாதாம், வால்நட் அப்படின்னு ஒரு 5லேருந்து ஒரு 10 வரைக்கும் இந்த கொட்டைகளை மாலை நேரம் நொறுக்கு தீனியாக சாப்பிடுங்க. இது தவிர அவல், ராகி, பார்லி, பழுப்பரிசி இதிலெல்லாம் மெக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதை அதிகமாக எடுத்துக்கிறதும் நமக்கு கால்சியம் சத்து உடலில் சேர உதவும். சரி, எலும்புகளை சில உணவுகள் பலமிழக்க செய்யும். அது என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆல்கஹால் சாப்பிட்ற ஆண்களாக இருந்தால் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் போன்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கும். அப்புறம் அதிக அளவு உப்பு எடுத்துக்கிறது, காஃபின் நிறைந்த உணவுகளான காஃபி, டீ, அப்புறம் கோலா பானங்கள் இது எல்லாமே எலும்புகளை பலமிழக்க வைக்கக்கூடிய உணவுகள். ஸோ கவனமாக இருங்க. நிறைய பேர் சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த அப்பளம், ஊறுகாய் இந்த மாதிரி தான் தொட்டுக்கிறாங்க. ஆனால் இந்த அப்பளம், ஊறுகாய் இது தவிர பதப்படுத்தப்பட்ட டின்களில் அடைக்கப்பட்ட உணவு வகைகள், உப்பு கலந்த நொறுக்கு தீனி இது எல்லாமே எலும்புகளில் இருந்து சுண்ணாம்பு சத்தை நீக்கும் விபரீதத்தன்மை உடையது. ஸோ சமையலில் உப்பு போடுறதுக்கு முன்னாடி ஒரு முறை 2 முறை நம்ம யோசித்து தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை எடுக்கிறதுக்கு ரொம்பவே யோசிங்க. ஓகே, சூரிய ஒளியானது இயற்கை நமக்கு அளித்த ஒரு வரப்பிரசாதங்க. இதிலிருந்து கிடைக்கிற வைட்டமின் டி ஆனது கால்சியம் சத்தை நம்ம உடல் உறிஞ்சிக்கொள்ள பெரிதும் கை கொடுக்குது. அதனால் என்ன பண்ணணும், தினசரி சிறிய அளவிலாவது சூரிய ஒளி உடலில் படும்படி பார்த்து கொள்வது நலம். அதே மாதிரி பயிற்சிகள்னு பார்த்தோன்னா நடைப்பயிற்சி போகலாம், ஓட்டப்பயிற்சி எடுத்துக்கலாம். அப்புறம் எடை தூக்கும் உடற்பயிற்சி இது எல்லாமே நம்ம எலும்புகளை பலமாக்கி அதனுடைய வளர்ச்சிக்கும் துணை புரியும். ஆனால் உடற்பயிற்சிகளை ஒரு ஃபிட்னஸ் பயிற்சியாளர் உதவியோடும் ஆலோசனையோடும் செய்து வந்தால் கூடுதல் நன்மை நமக்கு கிடைக்கும். எலும்புகளை பலமாக்கும் உணவுகள், பலவீனமாக்கும் உணவுகள் அப்படின்னு எல்லாமே தெளிவாக உங்களுக்கு வைத்தியன் சொல்லிட்டாரு இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சார்ட் போட்டுக்கோங்க. இந்த உணவுகள் சாப்பிட்லாம், இந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படின்றத ஒரு தெளிவோடு சாப்பிட்டு எலும்புகளை பலமாக்கி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறும் நான் சித்ரா.